நம்ம மதுரையிலேயே இல்லாத பரோட்டா. மதுரையிலேயே இல்லாத பரோட்டாவா? அப்படி என்ன பரோட்டாடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. நம்ம மதுரையில வீச் பரோட்டா, பன் பரோட்டா, காயின் பரோட்டா, நூல் பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டான்னு நெறைய பரோட்டாங்க இருக்கு. ஆனா இந்த ஆலு பராத்தா தாங்க இல்ல. ஆலு பரோட்டா இல்லன்னா என்ன, நாமளே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு செஞ்சேன். ஆலு பரோட்டா எப்படி ஈஸியா செய்யலான்னு சொல்லி தரேன் வாங்க. ஆலு பரோட்டா நெறைய நார்த் இந்தியன்ஸோட ஃபேவரட் ரெசிபியா இருக்கும். இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டா மாறிரும். இதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கின உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவை தேய்ச்சிட்டு இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா திரும்ப தேய்ச்சிட்டு கடலில் போட்டு சுட்டு எடுத்துட்டா சூப்பரான ஆலு பராத்தா ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடிக்கு நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது கூட நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன்.